ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து மேனேஜ்மெண்ட்டை வந்து அது வந்து ஆர்ட்டா இல்லை சயின்ஸா இல்லை ப்ரொஃபஷனா அப்படின்றத சொல்கிறது தான் இந்த நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ மேனேஜ்மெண்ட்டினுடைய தன்மை என்ன? அது ஒரு கலையா, இல்லைனா அது ஒரு அறிவியல் தன்மை வாய்ந்ததா, இல்லை வந்து அது ஒரு ப்ரொஃபஷனா அப்படின்றத சொல்கிறது தான் நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் அப்படின்றது தான் நம்ம இந்த நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டினுடைய தன்மை என்ன? மேனேஜ்மெண்ட் இஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் சிவிலைசேஷன். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது ஆதி காலத்திலிருந்தே வந்து நிர்வாகம் அப்படின்றது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே அந்த நிர்வாகம் அப்படின்றது வந்து வழியாக இருந்துட்டு வர ஒரு விஷயந்தான். ஸோ ஆல்தோ மாடர்ன் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஆஃப் recent organized activity has existed at the time of ancient civilization. ஸோ அந்த பழைய நாகரிக காலத்திலிருந்து இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்தே தோற்றுவிக்கப்பட்டு அமைஞ்சிட்டு வர ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மே பி கன்சிடர்ட் த டிஸ்டிங்விஷ்ட் ஃபீச்சர் தட் செப்பரேட்டட் சிவிலைஸ்டு சொசைட்டி ஃப்ரம் அன்சிவிலைஸ்டு ஒன். அதாவது நாகரிகம் இல்லாத காலத்தில் இருந்த நிர்வாகத்தன்மைக்கும் நாகரிகம் அடைந்த பிறகு வந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா வேறுபடுத்தி காட்டுற அளவுக்கு நிறைய டிராஸ்டிக்கான நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த மாடர்ன் ஆர்கனைசேஷனில். ஸோ த ஏர்லியஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் வேர் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் grew அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கவர்மெண்டல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை கவர்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கான சில கொள்கைகளை கோட்பாடுகளை சொல்லப்பட்டிருக்கும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக பை எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இல்லை சிச்சுவேஷன்ஸ் மூலிமா வந்து சில விஷயங்களை நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் வந்து உருவாகுது. ஸோ ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸும் பொறுத்தும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸும் வந்து மாற்றம் அடையக்கூடியதாக இருக்குது. பட் இன்னைக்கு இருக்கிற மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியும் அதே போல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுக்கக்கூடிய செயல்பாடுகளும் நிறைந்ததாக தான் இன்றைக்கி இருக்கிற மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் வந்து இருக்குது. த டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் கிராஜுவலி லெட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பத்திலிருந்தே வந்து வணிகங்கள் எல்லாமே வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எல்லாமே வந்து வழியாக வந்து நடந்துட்டு தான் இருந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் நடக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போது அந்த பிஸ்னஸை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய தன்மை வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அதாவது நாகரிகங்கள் மாற வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டினுடைய பிரின்சிபிள்ஸ், அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கான கொள்கைகளும் சரி அதனுடைய செயல்பாடுகளும் சரி, ஓகேவா, இதுவும் வந்து என்னது மாற்றங்கள் அடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வணிகத்திலையும் ஓகேவா, ஸோ வாணிபத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களையும் நிறைய முன்னேற்றங்களையும் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கண்ட்ரியாக இருந்தால் கூட அந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து சரியான முறையில் இருக்கும் பொழுது அது சக்ஸஸ்ஃபுல்லான கண்ட்ரியாக இருக்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனியாக இருக்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலியாக அது இருக்க முடியும். ஸோ நிர்வாகத்தன்மை அப்படின்றது வந்து அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கேற்ப என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ பிரின்சிபல்ஸோ எல்லாமே
வந்து மாற்றங்கள் அடைஞ்சிட்டே வந்து அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கும் தன்மையை கொண்டதாக தான் இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் வந்து இருந்துட்டு இருக்குது. The term management today has several different connotations that highlight the different aspects of its nature. The study of management has evolved over a period of time along with the modern organizations, based both on experience and practice of managers and set of theoretical relationships. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சினாலையும் பரிணாம மாற்றங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடர்ன் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கான பிரின்சிபல்ஸும் ப்ராக்டிசஸும் வந்து மாற்றங்கள் அடைஞ்சிக்கிட்டே தான் வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளை வந்து அவங்க சந்திக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி சில முடிவுகளை வந்து அவங்க எடுத்துக்கிட்டும் வந்தாங்க. ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இட் ஹாஸ் க்ரோன் இன்டு எ டைனமிக் சப்ஜெக்ட் வித் இட்ஸ் ஓன் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து அதற்கான சில ஸ்பெஷலைஸ்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் அம்சங்களை கொண்டதாக வந்து இந்த மேனேஜ்மெண்ட் வந்து அமைஞ்சிட்டு வருது. ஸோ ஹவவர் ஒன் கொஸ்டின் தட் நீட்ஸ் டு பி அட்ரஸ்ட் pertaining to the nature of management is whether it is a science or an art or both. ஸோ இப்போ நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து அது ஒரு கலையா இல்லைனா வந்து ஒரு அறிவியலா அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் மேனேஜ்மெண்ட் ஆஸ் அன் ஆர்ட் அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டான்ஸிங்காக இருக்கலாம், இல்லை வந்து சிங்கிங்காக இருக்கலாம், இல்லை ட்ராயிங்காக இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வந்து கலை அம்சத்தோடு தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அவங்களுடைய ஸ்கில் செட், அவங்களுடைய டேலண்ட்டு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் அவங்களுக்கான டேலண்ட்டை அவங்க வந்து என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். இப்போ எனக்கு ட்ராயிங் கெப்பாசிட்டி இருக்குது, ட்ராயிங் டேலண்ட் எனக்கு இருக்குது, அதை நான் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நான் அதை வந்து வரைஞ்சி நான் வந்து அதை காட்டும் பொழுது தான் அதனுடைய அவுட்புட்டை ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது தான் என்னுடைய ஆர்ட்டினுடைய தன்மை வந்து புரியும். அதே போல் என்னுடைய பாட்டாகட்டும் சரி, இல்லை என்னுடைய நடனம் ஆகட்டும் சரி, எதுவுமே வந்து நான் வந்து என்னுடைய டேலண்ட்டை நான் வெளியே கொண்டு வரும் பொழுது தான் அதனுடைய அவுட்புட் என்ன, ரிசல்ட் என்ன, அவங்களுடைய டான்ஸ் நல்லாயிருக்கு, அவங்களுடைய பாட்டு நல்லாயிருக்கு, அவங்களுடைய முத்திரைகள், அதாவது பரதத்துலலாம் பார்த்தீங்கன்னா முத்திரைகள்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வைக்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அதை வெளிப்படுத்தும் பொழுது தான் வந்து நமக்கு அது தெரியும் இல்லையா? ஸோ அப்போது ஆர்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுடைய பர்சனலாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கில் செட், டேலண்ட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணுறது மூலியமாக அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்றத சொல்கிறது தான் ஆர்ட். இப்போ எனக்கு ஒரு நடனம் தெரியும், நான் டான்ஸ் ஆடுறேன், என்னுடைய டேலண்ட் வந்து வெளியே வருது, இதுதான் வந்து ஆர்ட். அதை வந்து மேனேஜ்மெண்ட்டோட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒப்பிடுறாங்க. இட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் த்ரூ ஸ்டடி, அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஆர்ட் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு படிப்பின் மூலமாகவோ இல்லை வந்து நம்ம அதை கூர்மையாக கவனிப்பதன் மூலமாகவோ இல்லை பை எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம ஒரு டிராயிங்கை வரைய தான் நம்மளுடைய அந்த டேலண்ட் வந்து என்ன ஆகும், மெருகேற ஆரம்பிக்கும். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு ஆர்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து படிப்பினை மூலமாகவோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டான்ஸ் கிளாஸ் போகிறோம் அப்படின்னா இப்போ டான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ், கொள்கைகள் இருக்கும் இல்லையா? அதுக்குன்னு சில ப்ராக்டிசஸ். ஸோ முத்திரைகள், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வந்து கை விரல்களுடைய முத்திரைகள் தான் வந்து பரதத்திலேயே முக்கியமானது. ஸோ அதை வந்து அவங்க படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன். ஸோ ஒரு மானிட்டர், ஒரு டீச்சர் வந்து அதை நமக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்சர்வ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பை தட் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய ஸ்கில் செட் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, நம்மளுடைய டேலண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதுதான் வந்து ஆர்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இது எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட்டோட ஒப்பிடுறோம் அப்படின்னா, சின்ஸ்
art is concerned with the personal application of knowledge, some kind of ingenuity and creativity. Ingenuity அப்படின்றது வந்து புத்திசாலித்தனம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் அப்ளிகேஷன், ஒருத்தருடைய தனித்தன்மையை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இஸ் ரிக்வயர்ட் டு ப்ராக்டிஸ் த பேசிக் பிரின்சிபல்ஸ் லேர்ன்ட். ஸோ பேசிக்கான சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை வைத்து தன்னுடைய திறமையை வந்து வெளியே கொண்டு வர்றது. ஓகேவா? அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆர்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் ஆர்ட் ஆர் ஃபாலோஸ். ஸோ ஆர்ட்னா அதுக்கான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தியரிட்டிக்கல் நாலேஜ். ஸோ அதுக்குன்னுட்டு சில தியரிட்டிக்கல் திங்ஸ், அதாவது படிப்பினைகள் வந்து சில இருக்கும். ஆர்ட் ப்ரீ சப்போசஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சர்டன் தியரிட்டிக்கல் நாலேஜ். எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் ஏரியாஸ் ஹவ் டிரைவ்டு சர்டன் பேசிக் பிரின்சிபல்ஸ் விச் ஆர் அப்ளிகபிள் டு எ பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். அதாவது ஆர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ், அதாவது ஒரு படிப்பு சார்ந்த விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வருது அப்படின்னா எப்படி வரும், அதற்கான சில கோட்பாடுகளையும் சில கொள்கைகளையும் அவங்க ஃபாலோ பண்ணும் பொழுது அவங்களுடைய ஒர்க்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதற்கான அவுட்புட் வந்து வெளியே வருது. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் ஏரியாஸ். ஸோ ஒவ்வொரு துறையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டான்ஸுன்னு பார்த்திங்கன்னா அந்த பார்த்திங்கன்னா நிறைய பரதநாட்டியம் டான்சர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து சிங்கர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய கர்நாடிக் சிங்கர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நித்யஸ்ரீ மகாதேவனாக இருக்கலாம். ஓகேவா? இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடிக் சிங்கர்ஸ். இவங்கெல்லாம் எம்எஸ் சுப்பலக்ஷ்மி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடிக் சிங்கர்ஸ். ஸோ அதே போல் வந்து தியாகராஜ பாகவதர் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய காலகட்டத்தில் வந்து சில பேசிக் பிரின்சிபல்ஸை வந்து அந்த இசையில் புகுத்தி இருப்பாங்க. ஓகேவா? சில முக்கியமான இல்லை அடிப்படையான சில கொள்கைகளை வந்து அந்த கர்நாடிக் மியூசிக்கில் வந்து புகுத்தி இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வழி வழியாக என்ன பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு ஸ்கில் செட்டாக கொண்டு வந்து அதை ஒரு ஆர்ட்டாக வெளியே வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், லிட்ரேச்சர் ஆன் டான்சிங், பப்ளிக் ஸ்பீக்கிங், ஆக்டிங் ஆர் மியூசிக் இஸ் வைட்லி ரெக்கக்னைஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ஆன் டான்சிங். ஸோ டான்சிங்கை பற்றின நிறைய வந்து இலக்கியங்கள் வந்து இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங், மேடை பேச்சாளர்கள் எப்படி பேசணும், எப்படி ஒரு மேடையில் நடந்துக்கணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும், எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்கான சில கொள்கைகள் சில ரூல்ஸ் வந்து இருக்கும். அதே போல் ஆக்டிங், நடிக்கிறதுக்குன்ட்டு, அதே போல் மியூசிக். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கலைகளை வந்து அவங்களுடைய டேலண்ட்டை வந்து அவங்க வளர்த்துக்கிறாங்க. ஸோ ஆர்ட் அப்படின்றது வந்து தியரிட்டிக்கல் நாலேஜை வந்து பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய கலை அம்சத்தை அவங்க வந்து வெளியே கொண்டு வராங்க. இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் ஆர்ட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு அப்ளிகேஷன். த யூஸ் ஆஃப் திஸ் பேசிக் நாலேஜ் வேரிஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஸோ ஒவ்வொருத்தருக்கு இப்போ வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு நாலேஜ், இப்போ ஆர்ட்னா ஓகே கண்கள்னால் இப்படி தான் வரையணும், இல்லை ஒரு நெற்றி ஒரு புருவம்னா இப்படி தான் வரையணும் அப்படின்றது ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறி மாறி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு சிலர் வந்து மெத்தடாலஜிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பென்சில் ட்ராயிங்ஸ் இருக்குது, இல்லை வந்து பெயிண்டிங் ட்ராயிங்ஸ் இருக்குது. ஸோ வாட்டர் பெயிண்டிங் ட்ராயிங்ஸ் இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பெயிண்டிங் ட்ராயிங்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற ஆர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் தான் அது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு பேசிக் நாலேஜை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சஸ் வந்து அவங்க வந்து அந்த ஆர்ட்டில் வந்து கொண்டு வராங்க, அந்த ட்ராயிங்கில் வந்து கொண்டு வராங்க. அப்போ அந்த பேசிக் நாலேஜ் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த நாலேஜ், அந்த பேசிக் நாலேஜை வச்சுக்கிட்டு தங்களுடைய டேலண்ட்டை வந்து அவங்க வெளிக்கொண்டு வருவாங்க. ட்ராயிங்கே வந்து பலதரப்பட்ட ட்ராயிங்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலை
பொறுத்த வரைக்கும் அது என்ன ஆகும், வேரி ஆகி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 dancers, 2 speakers, 2 actors, 2 writers will always differ in demonstrating their art. இப்போ 2 டான்ஸர் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கலைநயம் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆக்டர் இருக்கிறாரு, இல்லை வந்து சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கில் செட் வந்து வெளிப்படுத்துகிற விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அவங்களுடைய பர்சனல், அவங்களுடைய ஓன் ஸ்கில் செட், ஓன் டேலண்ட்டை வந்து அவங்க எப்படி வெளியே கொண்டு வராங்க அப்படின்றது தான். இப்போ வந்து நடனத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பரதம் மட்டும் கிடையாது, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் டான்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம இப்போ இந்த அதாவது கிராமிய பாடல்களுக்கான டான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு என்ன மாதிரியான டேலண்ட் இருக்குது அதை வெளிக்கொண்டு வருவது தான் வந்து பர்சனலைஸ்டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் ஆர்ட். அடுத்தது பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஸோ இந்த ஆர்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பழக பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ், ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, சிங்கிங்காக இருந்தாலும் சரி, ஓகேவா, இது எல்லாமே வந்து என்னது, பழக தான் வந்து அது மெருகேறும். அண்ட் க்ரியேட்டிவிட்டி, இன்கேஸ் நான் ஒரு கண்டென்ட் ரைட்டராக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய இமேஜினேஷன், என்னுடைய க்ரியேட்டிவிட்டி, இல்லை நான் ஒரு கதாசிரியராக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய இமேஜினேஷன், என்னுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு கலை அப்படின்றது வந்து பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஆல் ஆர்ட் இஸ் ப்ராக்டிக்கல். எல்லா வகையான கலைகளுமே என்னது, ப்ராக்டிக்கலாக வெளியே வர்றது, கண்கூடாக பார்க்க முடிகின்ற ஒரு விஷயந்தான் அது. ஆர்ட் இன்வால்வ்ஸ் அ கிரியேட்டிவ் ப்ராக்டிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் தியரிட்டிக்கல் நாலேஜ். ஸோ எல்லா ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கல் நாலேஜை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து க்ரியேட்டிவிட்டியாக வந்து அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வராங்க. வி நோ தட் ஆல் மியூசிக் இஸ் பேஸ்ட் ஆன் 7 பேசிக் நோட்ஸ். ஸோ இப்போ மியூசிக், இப்போ இசையில் வந்து பார்த்திங்கன்னா 7 பேசிக் நோட்ஸ் இருக்கும். சரி க ம ப த நி சொல்கிறோம் இல்லையா, அந்த 7 ஸ்வரங்களை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் மியூசிக்கே இருக்குது. அதில் வந்து கர்நாடக இசை இருக்குது, கிராமிய இசை இருக்குது, அதே போல் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் இசை இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயம் என்னென்னா இந்த 7 பேசிக் நோட்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஹவவர் வாட் மேக்ஸ் த கம்போசிஷன் ஆஃப் மியூசிஷியன் யூனிக் ஆர் டிஃப்ரெண்ட் இஸ் யூஸ் ஆஃப் தீஸ் நோட்ஸ் இன் எ கிரியேட்டிவ் மேனர் தட் இஸ் என்டையர்லி ஹிஸ் ஓன் இன்டர்பிரிட்டேஷன். இந்த சரிகம, இந்த 7 ஸ்வரங்களை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி அதற்கான ராகங்களோ ஸ்ருதியோ வச்சியோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து மியூசிக் போடுறாங்க, தங்களுடைய டேலண்ட்டை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டயலாக்ஸே வந்து மியூசிக்காக வந்து பேசுனாங்க. அப்புறம் இன்னொரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பாட்டு நிறைய இருந்தது, மியூசிக் கம்மியாக இருந்தது. இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா மியூசிக் அதிகமாக இருக்குது, பாட்டு வந்து அதாவது லிரிக்ஸ் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்குது இல்லையா. ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே வந்து மாறிக்கிட்டே தான் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு மியூசிஷியனும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ஓகேவா, அவங்களுடைய கலைநயத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கேன் பி செட் டு பி அன் ஆர்ட் சின்ஸ் இட் சாட்டிஸ்ஃபைங் த ஃபாலோயிங் க்ரைட்டீரியா. ஸோ மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம ஆர்ட்டுன்னு ஏன் நம்ம சொல்கிறோம், சில விஷயங்களை வந்து அது ஈக்குவலைஸ் பண்ணுறதுனால நம்ம ஆர்ட்டை வந்து மேனேஜ்மெண்ட்டை வந்து ஆர்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். எப்படி அப்படின்னா, a successful manager practices the art of management in the day-to-day job of managing an enterprise based on study, observation and experience. ஒரு மேனேஜர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய டிபார்ட்மெண்ட், அவருடைய ஆர்கனைசேஷனை வந்து அவர் கொண்டு போகிறாரு அப்படின்னா அப்போது அவருடைய டே டு டே ஜாபில் வந்து அவருடைய ஆர்கனைசேஷனுடைய அவருடைய வேலைகளை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, சரியான முறையில் அதை புரிஞ்சிக்கிட்டு அதே போல் அப்சர்வ் பண்ணுறாரு. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல தப்பு நடக்குது, எதையெல்லாம் நம்ம சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கணும், எப்படி மாற்றினா நம்ம நினச்ச கோல்ஸை நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க அப்சர்வ் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்க டே டு டே வந்து நிறைய விஷயங்களை சந்திப்பாங்க. மேனேஜர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸை பார்ப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ஸை பார்ப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அவங்களுக்கான திறமையை வந்து வெளியே கொண்டு வர முடியும். இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த சொல்யூஷன்,
ஓகேவா. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி இருந்தால் நம்மளுடைய கோலை ரீச் பண்ண முடியும் அப்படின்ற பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அவங்க என்ன பண்ண முடியும், அதை ரீச் பண்ண முடியும். ஸோ ஆர்ட்ன்றது வந்து என்னது, ஒரு பேசிக் நாலேஜை பேஸ் பண்ணி டெய்லி ரொட்டீனாக பார்க்குற சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க தங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இது வந்து ஆர்ட்டோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் எ லாட் ஆஃப் லிட்ரேச்சர் அவைலபிள் இன் வேரியஸ் ஏரியாஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லைக் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் and human resources which the manager has to specialize in. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் லைன் இருக்குது, ஃபினான்ஸ் லைன் இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸ் லைன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேனேஜர் வந்து அந்தந்த துறைகளுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு பர்சன்ஸாக வந்து அவங்க இருப்பாங்க. டே டு டே அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகுது, என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாமே பை எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அவுட்புட்டாக கொண்டு வராங்க. தேர் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தியரிட்டிக்கல் நாலேஜ். ஸோ அந்த இடத்துல பேசிக்காக ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். ஓகேவா. ஸோ அந்த தியரிட்டிக்கல் நாலேஜை அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது, there are various theories of management as propounded by many management thinkers which prescribe certain universal principles. ஸோ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மேனேஜ்மெண்ட் அறிஞர்கள், ஓகேவா, நிர்வாகத்தன்மைக்கான சில அறிஞர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூனிவர்சலாக உலகளாவி வந்து சில பிரின்சிபல்ஸை, சில கொள்கைகளை வந்து பொதுவாக எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நிறைய பிரின்சிபல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எ மேனேஜர் அப்ளைஸ் தீஸ் சயின்டிஃபிக் methods and body of knowledge to a given situation, an issue or a problem. ஸோ எப்படி வந்து ஒரு மேனேஜர் வந்து இந்த ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க வந்து அந்த கொள்கைகளை பயன்படுத்தி எப்படி வந்து அதற்கான முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்றத சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ இன் ஹிஸ் ஓன் யூனிக் மேனர் அவங்களுடைய தனித்துவமான திறமைகள் மூலமாக அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அந்த பேசிக் நாலேஜை வச்சு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் நாலேஜை வச்சு எப்படி வந்து அந்த சிச்சுவேஷனை அவங்க டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்றது அமைஞ்சிருக்கு. A good manager works through a combination of practice, creativity, imagination, initiative and innovation. ஒரு நல்ல மேனேஜர் அப்படின்றவங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, அவருக்கு வந்து என்ன மாதிரியான தனித்தன்மைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அதாவது டே டு டே அந்த ரெகுலர் ஒர்க்கை வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி, இந்த ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும், அதே போல் பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம முன்னெடுத்து வைக்கிறது, எப்படி இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்ம வந்து கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல அம்சங்களை வந்து ஒரு சேர இருப்பவங்களை தான் நம்ம வந்து ஒரு நல்ல மேனேஜர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எ மேனேஜர் அச்சீவ்ஸ் பர்ஃபெக்ஷன் ஆஃப்டர் லாங் ப்ராக்டிஸ். ஸோ மேனேஜர் அப்படின்ற வந்து எடுத்த உடனே வந்து அவருக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு தன்மை கிடச்சிருமானா கிடையாது. அவர் ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் ஒவ்வொரு ஒர்க்கரையும் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஒவ்வொரு டைம்லேயும் வந்து டிசிஷன்ஸ் அந்த டைமில் இமீடியட்டாக எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே எப்போ வந்து அவர் பர்ஃபெக்டாக எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் அதே ஃபீல்டில் அவர் இருந்துக்கிட்டு நிறைய சிச்சுவேஷன்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணும் பொழுது ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம இந்த ஸ்டெப் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், இந்த ப்ராப்ளம்க்கு இந்த சொல்யூஷன் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது வந்து பை லாங் ப்ராக்டிஸ், பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ அப்ளை திஸ் பிரின்சிபல்ஸ் டிஃப்ரெண்ட்லி டிபெண்டிங் ஆன் ஹவு கிரியேட்டிவ் தே ஆர். ஸோ மேனேஜ்மெண்ட்டினுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தால் அவங்களுடைய ஓன் டேலண்ட்டை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அது ஒவ்வொருத்தருடைய இன்னோவேஷன், ஒவ்வொருத்தருடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் வந்து அது அமைஞ்சிருக்கு. ஸோ த மேனேஜர் அப்ளைஸ் திஸ் அக்வயர்ட் நாலேஜ் இன் எ பர்சனலைஸ்ட் அண்ட் ஸ்கில்ஃபுல் மேனர் இன் த லைட் ஆஃப் தி ரியாலிட்டிஸ் ஆஃப் எ கிவன் சிச்சுவேஷன்.
ஸோ தன்னுடைய நாலேஜை வந்து மேனேஜர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு ஸ்கில்ஃபுல்லாக எப்படி வந்து இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வர்றது, யாருக்குமே எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாமல், அதாவது ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் சரி ஒர்க்கர்ஸ்க்கும் சரி எந்த விதத்துலையும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் 2 பேருக்கும் ஃபேவரபிளாக எப்படி ஒரு முடிவை கொண்டு வர்றது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பர்சனலைஸ்டு அப்ளிகேஷன், அவங்களுடைய புத்தி கூர்மையும் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களால வந்து இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன்ஸை கொண்டு வர முடியும். ஹி இஸ் இன்வால்வ்ட் இன் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், studies critical situations and formulates his own theories for யூஸ் இன் ஏ கிவன் சுச்சுவேஷன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து நிறைய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான சில ஓன் தியரிஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, நான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இருக்கும். ப்ராப்ளத்தை வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேனேஜருக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இன்னோவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராப்ளம்க்கான ஒரு சொல்யூஷனை வந்து அவங்க கொண்டு வருவாங்க. அப்போது ஒவ்வொரு மேனேஜருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒரு யுனிக்னஸ் வந்து இருக்கும், ஒரு தனித்தன்மை வந்து இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் வந்து அமைஞ்சிருக்கும். This gives rise to different styles of management. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவங்கள் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நிர்வாகத்தன்மையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுற விதத்துலையும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ், டிஃப்ரெண்ட்டான சொல்யூஷன்ஸ் வந்து அங்கே நிர்வாகத்தில் வந்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த பெஸ்ட் மேனேஜர்ஸ் ஆர் கமிட்டட் அண்ட் டெடிகேட்டட் இண்டிவிஜுவல்ஸ், ஹைலி ட்ரெயின்ட் அண்ட் எஜுகேட்டட் with personal qualities such as ambition, self-motivation, creativity and imagination, a desire for development of the self and the organization they belong to. இப்போ வந்து ஒரு நல்ல மேனேஜர், பெஸ்ட் மேனேஜர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தன்னுடைய வேலையில் கமிட்டடாக இருப்பாங்க, தன்னுடைய ஒர்க்கில் வந்து பர்ஃபெக்டாக அவங்க வந்து இருப்பாங்க, ரொம்ப டெடிகேட்டிவாக வந்து தன்னுடைய வேலையை வந்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஹைலி ட்ரைன்ட் அண்ட் எஜுகேட்டட். இப்போ மேனேஜருக்கான ஒரு எஜுகேஷன் குவாலிட்டிஸ், ஓகேவா, அந்த குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும். அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரெயின் அப் ஆகிருந்துருக்கணும், ஓகேவா. நல்ல ட்ரெயின்ட் அண்ட் எஜுகேட்டட் மேனேஜராக இருக்கிற பட்சத்துலேயும் வித் பர்சனல் குவாலிட்டிஸ், அவங்களுக்கான சில தனித்துவமான கேரக்டர்ஸ் இருக்கணும். என்ன அப்படின்னா ஆம்பிஷன், ஓகே எனக்கு கொடுத்த வேலையை நான் வந்து பர்ஃபெக்டாக நான் வந்து செய்வேன், டெடிகேட்டிவாக நான் செய்வேன், ஹானஸ்ட்டாக நான் செய்வேன். அதே போல் தன்னைத்தானே வந்து அவங்க என்ன பண்ணணும், செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறவங்களா இருக்கணும், நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்கிறவங்களா இருக்கணும், நிறைய இன்னோவேஷன் இருக்கிறவங்களா இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷனை வந்து நல்லா இன்னும் டெவலப் பண்ணணும், செய்யணும் அப்படின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை உள்ள இருக்கிறவங்களா இருக்கும் பொழுது அவங்க ஒரு பெஸ்ட் மேனேஜர்ஸாக வந்து கருதப்படுவாங்க. ஸோ ஆல் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி சேம் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ். வாட் distinguishes a successful manager from a less successful one is the ability to put these principles into practice. ஸோ எல்லா மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ், ஓகேவா, நிர்வாகத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கு, பேசிக் பிரின்சிபல், அதற்கான அடிப்படை கொள்கைகளை பொறுத்து தான் வந்து அதனோட மேனேஜ்மெண்ட்டினுடைய செயல்பாடுகள் வந்து இருக்குது. எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதை டிஃபர் பண்ணி காட்டுது, அதாவது இவர் சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர், இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மேனேஜர் இல்லை அப்படின்றத வந்து எப்போ வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது அப்படின்னும் பொழுது அந்த பிரின்சிபல்ஸ், அந்த பேசிக் பிரின்சிபல்ஸை வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸையும் ப்ராப்ளத்தையும் வந்து எப்படி அந்த பேசிக் பிரின்சிபல்ஸை அப்ளை பண்ணி அதற்கான ஒரு சொல்யூஷன்ஸை அவங்க கொண்டு வராங்க. ஸோ அந்த சொல்யூஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா ஹீ இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர். இஃப் த சொல்யூஷன் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னும் பொழுது ஹீ இஸ் ஏ அன்சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர். ஸோ எப்படி வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அந்த பிரின்சிபல்ஸை, அது அவங்க தன்னுடைய தனித்திறமையை பயன்படுத்தி எப்படி அந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கொண்டு வராங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர் இல்லைனா லெஸ் சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர் அப்படின்றத வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து
மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.